ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? ஓகே, என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. இனிமேல் நான் சொல்கிறத கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கலாமா விட்டுட்டு போயிடலாமான்னு முடிவு பண்ணிடுங்க. உங்களுக்கு விட்டுட்டு போயிடலான்னு தோணுச்சுன்னா இப்போவே விட்டுட்டு போய் நிம்மதியாக வேறு வேலையை பாருங்கள். சரிங்களா? நானும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன்ட்டு உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு அது சம்மந்தமாக மூவ் பண்ணாமல் இப்போ விட்டுட்டு இன்னொரு 4 மாதம் கழித்து நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து வைக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. அதுதான் உண்மை. சரிங்களா? நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க படிக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டு வந்து இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க படிக்கிறீங்க. அதுக்கெல்லாம் மேலே மேரேஜ் பண்ணாமல் நான் டிஎன்பிஎஸ்சி படித்து ஒரு ஜாப் வாங்கினதுக்கு அப்புறமா தான் நான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் படிக்கிறீங்க. இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களாம் நினைக்கலாம், ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன பிரச்சனை, அவங்க வந்து எனி டைம் வந்து அவங்க படிச்சுட்டே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நமக்கு மட்டும்தான் கவலை இருக்குது, நமக்கு மட்டும்தான் ஃபேமிலியில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அந்த வேலைக்கு போகாமல், அதாவது மேரேஜ் பண்ணாமல் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் மேலே மனசுக்குள்ளே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு படிக்கணும், நம்ம ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிற கஷ்டம் மட்டும்தான் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்களுக்குலாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நம்ம இனி படித்து இதுலேயும் சக்ஸஸ் பண்ணணும், அடுத்தது மேரேஜ் லைஃப்லேயும் நல்லா அமையணும், அதே மாதிரி அதுக்கப்புறமா நம்ம அம்மா அப்பாவையும் நல்லா பார்க்கணும் அப்படிங்கிற இன்னும் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே கால் எடுத்து வைக்காமல் என்ன அடுத்து அப்படின்னு தெரியாத நிலமையில இருந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க. நான் வேலைக்கு போயிட்டு தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக படிக்கிறவங்களும் இருக்கீங்க. ஆனால் அந்த தீவிரத்தை வந்து நீங்கள் முழுசாக யூஸ் பண்ணி படிக்கணும். நமக்கு இந்த 8 மாதம் அப்படின்னா இப்போ ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு இதை படிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு படி மேலே அன்னைக்கு டார்கெட்டை படிச்சுட்டு ரிவிஷனும் பண்ணிடணும். அந்த மாதிரி படிங்க. ஏன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. வேலைக்கு அதாவது ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக எனக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை, நான் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுதான் வேலையே அப்படின்னு படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை விட்டுறாதீங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிக்கிறவங்க, வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்களாம் எப்படி படிக்கிறாங்கங்கிறத ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்கள். அதுவும் இந்த வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்கெல்லாம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு திரும்ப வந்துட்டு எப்படா போய் படுத்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். சாப்பாடு கூட வேண்டாம், விட்டால் கம்முன்னு படுத்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறவங்க அந்த சூழ்நிலையில் இருந்துக்கிட்டே டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா அவங்களோட வேலையோட கஷ்டம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். அவங்க அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒரு நல்ல பொருளாதார லெவலில் நல்ல நிலைமைக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் அவங்க அந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படிங்கிற முடிவை கொண்டுட்டு வராங்க. சரிங்களா? அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஃப்ரீயாக மேரேஜ் பண்ணாமல் இருந்துட்டு படிக்கிறவங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு நாள் கோவிலுக்கு போகலைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலைன்னா பெருசாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் விசேஷமாக போயாகணும், பக்கத்து வீட்டில் கேள்வி கேட்குறாங்களா பதில் சொல்லி ஆகணும், பக்கத்தில் கோயில் விசேஷமாக போயாகணும். போகலைன்னா மண்டையை உருட்டிடுவாங்க, ஏன் வரல என்ன வரலன்னு. இதுக்கு பதில் சொல்கிற நேரம் அவங்க கோவிலுக்கே போயிட்டு வந்துடலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காங்களா போய் ஆகணும். ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனா ஒரு சின்ன வேலையெல்லாம் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி சாரீஸ் இருக்குன்னா அயன் பண்ணணும், கட்டிட்டு போகணும், குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணணும், அந்த ப்ராசஸ் அது தனியாக போகும். சரிங்களா? ஈவினிங் விளக்கு போடுறதுலேருந்து எல்லாமே அவங்க வந்து ஒரு ரொட்டீன். அதாவது எல்லாருமே இப்போ வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் வச்சுருக்குறாங்க. டெய்லியும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஃபுல்லான வேலைகள் எப்போவுமே இருக்கும். அந்த வேலைகளுக்கு இடையில தான் கொண்டு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறத கொண்டு வந்து உள்ளே போட்டு கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி தான் படிக்கிறதுக்கு எடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி எல்லாருமே, அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நமக்கு தான் பிரச்சனை அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்களுக்கு 1008 பிரச்சனை. ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் சொல்கிறதில்ல, அதுதான் உண்மை. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ நீங்கள் உட்காந்து படிங்க. அவங்க காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறாங்க, ஐயோ நானும் 3 மணிக்கு தான் எந்திரிச்சு படிப்பேன் அப்படின்னு நைட்டு 11 மணி வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் படிக்கலாம். அதை விட்டு போட்டு நான் 9 மணிக்கே தூங்கிட்டு காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறேன்னு 9 மணிக்கே போய் பெட்டில் படுத்து தூங்கிடுவாங்க. மொபைல் பார்த்துட்டு ஏதாவது யூடியூப்பில் பார்த்துட்டு காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம் தான் பிளான் இருக்குது. காலையில் பார்த்தா வழக்கம் போல் 6 மணி வரைக்கும் தூங்கிடுவாங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, இப்படியே வருஷம் பூரா கடத்திட்டு வந்தவங்களும் இருக்காங்க. காலையில் தான் நான் எந்திரிச்சு படிப்பேன் அப்படின்னு.
ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சிலருக்கு ஏர்லி மார்னிங் படிக்கிறது செட் ஆகும், அவங்க ஏர்லி மார்னிங் படிக்கலாம். ஒரு சிலருக்கு நைட் ஸ்டடி பண்ணுறவங்க செட் ஆகும், அதனால் அவங்க நைட் ஸ்டடி பண்ணலாம். ஏர்லி மார்னிங் கூட கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூங்கிக்கலாம். ஆக மொத்தம் நம்மளுக்கு தேவை அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது. அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுல இப்போ நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த பிப்ரவரி மந்த் பிளானான அந்த பிப்ரவரி மந்தில் ஒவ்வொரு நாள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதை கம்ப்ளீட் பண்ணுறது. அவ்வளோதான் நம்மளோட டியூட்டியை தவிர்த்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோன்னு சொல்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸை வந்து இன்னொரு 4 பில்டிங் மேலையெல்லாம் கட்டி கொடுத்துட்டு வர போகிறது கிடையாது. சரிங்களா? எல்லாருமே என்ன சொல்கிறீங்க, ஏர்லி மார்னிங் படிக்க முடியலன்னா நைட்டு படிங்க, காலையில் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் தூங்கிக்கோங்க. சரிங்களா? ஒரே ஒரு விஷயம், இது லாஸ்ட் சான்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வேலைக்கு போகாமல் படிக்கிறவங்க, வீட்டிலேருந்து படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிக்கிறவங்க, மேரேஜ் பண்ணாமல் இந்த வருஷம் நான் படித்து வேலை வாங்கிட்டு தான் மேரேஜ் பண்ணுவேன் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய இதுதான். சரிங்களா? அதனால் எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் எல்லா கஷ்டமும் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு ஒரு விதத்தில் கஷ்டம்னா அவங்களுக்கு ஒரு விதத்தில் கஷ்டம், எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். அதனால் ஐயோ நம்மளுக்கு தான் இப்படி பிரச்சனை, நம்ம தான் வந்து நைட்டு காலையில் நேரமே எந்திரிச்சு படிச்சுக்கலான்னு காலையில் 7 மணி வரைக்கும் நம்ம தான் தூங்கிடுறோம், அப்படியெல்லாம் யாரும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? யாருமே இங்கே 100% பர்ஃபெக்டாக இல்லை, அதுதான் ரியாலிட்டி. யாரும் அப்படி 100% பர்ஃபெக்டாக இருக்கவும் முடியாது. நம்ம ஒன்றும் ரோபோட் மிஷின் கிடையாது. நம்ம வந்து ஹியூமன்னா அதுக்குன்னு உண்டான ஒரு சில இதெல்லாம் இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஓகே. நமக்கு எதுக்காக நம்ம பிளான் போடுறோம், அது எந்த பிளானும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போகிற பாதை நமக்கே தெரியாது. ஸோ நம்ம ஒரு பிளான் ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிளானை நோக்கி தடுமாறி எட்டி பிடிச்சி அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் பிளானை ரெடி பண்ணுறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, அந்த பிளானில் ஒரு நாளில் பாதி போர்ஷன் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மேம் நேற்று எனக்கு பாதி போர்ஷன் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பாதி தான் வந்து நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல அப்படிங்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நேற்று பாதி நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி மீதி நோட்ஸ் எடுங்க. அப்படி இல்லையா, நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டே எனி பெண்டிங் ஒர்க்குனே கொடுத்துருக்குறமாச்சு, அன்னைக்கு நீங்கள் போய் நோட்ஸ் உட்காந்து எடுங்க. ஒன்று நீங்கள் அடுத்த மாதம் எக்ஸாம் எழுத போகிறது இல்லை, எல்லாத்துக்கும் எல்லா நாளும் 100% கரெக்டாகலாம் போகாது. ஒரு நாளைக்கு சிலபஸ் முடிக்க முடியும், ஒரு நாளைக்கு புக்கை எடுக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 100% முடிக்க முடியும், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2% 3% கூட படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு நல்லா உடம்பு நல்ல கண்டிஷனில் இருக்கும், ஒரு நாளைக்கு தலைவலிக்கும். எல்லா பிரச்சனையும் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு பிளான் எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி டாபிக் நீங்கள் முடிக்கலைன்னா இன்றைக்கி உலகமே அழிஞ்சதுன்னெலாம் கிடையாது. அதை அப்படியே வச்சுருங்க. அடுத்தடுத்து 1 by 1 நீங்கள் வந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் முயல் ஆமை அந்த போட்டி போல தான். சரிங்களா? ஆமை கடைசியில் எது ஜெயிக்கும், ஆமை ஜெயிக்கும். அப்போ யாருக்கு என்ன எப்படிங்கிறத சொல்லவே முடியாது. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கடமை என்ன, வீட்டு வேலைகள் எல்லாம் முடிக்கிறதையும் முடிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு போர்ஷன் படிக்கலைன்னா இன்றைக்கி உடனே வந்து இப்போவே யாரும் வந்து இன்றைக்கி இது ஏன் படிக்கலைன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நேரம் சமைக்கலை, நீங்கள் ஒரு நேரம் வீடு கூட்டலை, பாத்திரம் வந்து துலக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க தானே. திடீர்னு நம்ம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு ஒரு டெய்லி இந்த வேலை இருக்க தான் செய்யும். நம்ம என்ன மாளிகையை தலைகீழாவாக மாற்றி வைக்க போகிறோம், டெய்லி இருக்கிற வீடு இருக்கிறது தான். இன்றைக்கி என்னன்னாலும் சரி, நான் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணாமல் நான் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அன்னைக்கு பார்த்து வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க, பார்த்தா பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கும், வீடு கூட்டாமல் இருக்கும், பாத்திரம் எல்லாம் இருக்கும், துணியெல்லாம் துவைக்காமல் இருக்கும். அப்படி வச்சுட்டு உட்காந்து படிக்கிற அன்னைக்கு அது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு நீங்கள் வேலைகளை கூட செஞ்சு வச்சுட்டு வந்து படிச்சிடலாம். எட்டி பார்க்குறது, ஐயோ வேலைகள் கிடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நமக்கு படிக்கிறதும் மண்டையில் ஏறாது. ஸோ அவங்கவுங்க யாரும் வந்து ஏன் இப்படி வச்சுட்டு நீ ஏன் படித்து புக்கை தூக்கி வச்சுட்ருக்கிறேன்னு பேசாத அளவுக்கு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிறத பாருங்கள். அதுக்காக நீங்கள் படிக்கிறத அடுத்து தூக்கி தள்ளுவீங்கன்னு சொல்ல, அந்த வேலை செய்கிற நேரத்தில் காதில் நல்லா கேட்டுக்கிட்டே இருங்க. வீடியோஸு நல்லா அந்த டாபிக் ரிலேட்டடாக வீடியோஸ் நல்லா உள்வாங்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி நீங்கள் புக்கை எடுத்து வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே? அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இன்னுமே நான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா பரவாயில்லை, இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன் நாளைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் 1 by 1 பின்தொடர்ந்து வாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், யாருமே 100% சிலபஸாக 100% கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதுனதால சரித்திரமே கிடையாதுங்க. 75% கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் எழுதினவங்களே இன்றைக்கி டாப் ரேங்க்கில் இருக்காங்க. சரிங்களா?
ஓகே, எல்லாருமே வந்து சூழ்நிலை இதுதான், எல்லாத்தோட சூழ்நிலை இதுதான், நமக்கு மட்டும்தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பல் இல்லாமல் இப்போ வரைக்கும் படிக்கலையா பரவாயில்லை, நாளையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாளையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அட்வான்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அந்த அந்த விதத்தில் ஹாப்பி ஆகிக்கோங்க. எக்ஸாமுக்கு 3 மாதம் முன்னாடி போய் புக் எடுத்து வச்சா அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிச்சாகணும், வேறு வழியே கிடையாது. எக்ஸாமுக்கு 3 மாதம் இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் போய் புக் எடுத்து வச்சா ஒரு நாளைக்கு மஸ்ட்டு உங்களுக்கு தூக்கம் வருதோ வரலையோ, உங்களால் படிக்க முடியுதோ முடியலையோ, சாப்பாடு உள்ளே இறங்குதோ இல்லையோ, நீங்கள் 10 மணி நேரம் படித்தா மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு 2 ஹார்ஸ் டெய்லி ஒரு 2 ஹார்ஸ் கிடைச்சாலே தாராளமாக கன்சிஸ்டன்சியாக கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இதுதான் உண்மை. இது தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் படிக்கலைனாலும் பரவாயில்லைங்க, இனிமேலாவது புக்கை எடுத்து அந்தந்த டார்கெட்டை 1 பை 1 முடிச்சுட்டு பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃப்ரீ டெலகிராம் சேனல் லிங்க் ஒவ்வொருத்தரை கேட்டுகிட்டே இருக்கீங்கல்ல, அதுக்கு வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டார்கெட்டாக பின்தொடர்ந்து அதில் வந்து வீடியோஸ் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஷெட்யூலுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் இருக்கும், அதை மட்டும் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.